தான் அது சூப்பர் ஸ்டார், அதை காட்டணும் கொள்ளணும் அந்த எண்ணங்கள் உழவில் அவர் வரதே இல்லை. தாவளத்தில் குரு வக்கரமாக இருப்பதால் கல்யாண விஷயமாக பேசாமல் இருப்பது நல்லது அப்படி போடுவார் சீக்கிரட்டை, புரியுதுங்களா? அப்படி போடுவார். அங்கே இமயமலையில் என்னங்க இருக்குது அண்ணே, நான் போனேன் சொன்னால் நீங்கள் பயப்படுறிய. என்னோட உறவு கொண்டது வேறு விதமான உறவு, நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப், மேக்கப் மேலாண்ட. அவர் அந்த சாப்பாட்டில் நான் போய் எடுத்து சாப்பிட்டேன்னா அப்படின்னு அர்த்தம். அவர் தந்தையை பார்த்த சினிமாக்காரன் யாரும் இருக்க முடியாது என்னை தவிர. அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், ஜட்டியை போட்டு அவித்து போட்டு போயிடுவார். அவருக்கு பிடிச்சது என்னன்னு சொன்னால் ஒரு எளிமையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இவ்வளவு கோச்சுக்கிறது இஷ்டம் இருந்தா நடந்து போ, இல்லாட்டி அந்த குத்துக்கல்ல உட்காரு, மொகரைய பாரு. அவனும் சாதாரணமாக சாக மாட்டான் சார், அந்த ஆள் தெய்வமாக ஆவார் சார், தெய்வமாக ஆவார். நெட் டிவி பார்த்துட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன நாள் அப்படின்றது வந்து நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 67வது பிறந்த நாள். ஸோ வருஷம் அவரோட பிறந்த நாள் அப்போ நம்ம புதுசாக அவரை பற்றி நிறைய விஷயம் கேட்போம், தெரிஞ்சுப்போம். ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்றதுக்கு அப்புறம் அவரை பற்றி நம்மளுக்கு நிறைய தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் அப்படின்றது அவர் கூட இருந்த ஒரு சிலர் மட்டும் தான் சொல்ல முடியும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோஸோட சீனியர் மேக்கப் ஆர்டிஸ்ட், பராசக்தி படத்திலே வந்து சிவாஜி கணேசனுக்கே மேக்கப் போட்டவர். இன்னும் ரஜினி சார் கூட 30 படம் நடிச்சிருக்காரு. இந்த பெருமையெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு பெருமை என்னன்னா அவர் வந்து ரஜினி சாரோட நண்பர். ஸோ அவரை தவிர யாராலுமே கரெக்டாக ரஜினி சார் பற்றி பேச முடியாது, சொல்லவும் முடியாது. அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயம் கேட்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சௌரியமாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறம் உங்களை வந்து ஒரு மீடியா முன்னாடி, கேமரா முன்னாடி காமிக்கிறதுல. ஆரம்ப காலத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரஜினி சார். ஸோ அவர் கூட எப்படி வந்து ஆரம்ப காலத்தில் ஆரம்பிச்சிங்க? ஆரம்ப காலத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அதுக்கு ரொம்ப நாளைக்கு பின்னாடி தான் அவர் பாலச்சந்தர் படங்கள் பண்ண 3 முடிச்சு அதெல்லாம் பண்ண பிறகு தான் சூப்பர் ஸ்டார்னு ஆனார். முரட்டுக்காலை, பாயம்புலி, இப்படி பல படங்கள் ஏவிஎம் ஸ்தாபனத்திலே உருவாக்கப்பட்ட படத்துக்கு பின்னாடி தான் அவர் சூப்பர் ஸ்டாருங்கிற நேம் வந்தது. அதற்கு பின்னாடி தான் எனக்கு நண்பர்களாகி, உறவாகி, ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி, அவருடைய நல்லது கெட்டதில் ஈடுபாடு கொண்டு அவருக்கு என்னென்ன யோசனைகளை என்னால் சொல்ல முடியுமோ, ஏன்னா அவர் சினிமாவுக்கு புதுசு, நான் அவருக்கு பழசு, ஆனால் என்னால் என்ன உபதேசம் பண்ண முடியல அதெல்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவர் எனக்கு ஒரு நண்பர் தான், நடிகர் அல்ல, சூப்பர் ஸ்டார் அல்ல. நட்பு, நண்பர்கள், உறவினர்கள். சொல்லப்போனால் ஒரு உறவுக்காரத்தான் நான் அவரை மதிக்கிறதே தவிர அவர் என்னை மதிக்கிறது அந்த கணக்கில் தான் மதிக்கிறார். ஒரு மேக்கப் மேனு, சினிமாக்காரன்னு என்னை மதிக்கிறது இல்லை. இன்றைக்கும் நல்லது கெட்டதுக்கு அவர் வீட்டிலேருந்து வண்டி அனுப்பிச்சு என்னை கூட்டி கொண்டு போய் அவர் வீட்டில் வச்சு மரியாதைகள் செய்து கௌரவிக்கிற ஒரே நபர் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் தான். ஐயா, ஆரம்ப காலத்தில் உங்களுக்கும் அவருக்கும் நட்பு ஆரம்பிக்கும் போது எந்தவித அறிமுகமும் இருக்காது இல்லையா? நீங்கள் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு சினிமாவில், அவர் வந்து ஒரு நடிகர். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுடைய நட்பு வந்து வளர்ந்தது? காயத்ரின்னு ஒரு படம் எடுத்தோம், விஜயபாஸ்கர் ஃபிலிப்ஸ். அப்போத்தான் அவருக்கு என்னோட நண்பர் ஆனார். அதில் வந்து படத்தில் ஹீரோ இல்லை, வில்லன் கேரக்டர். அந்த வில்லன் கேரக்டரில் அவருடைய நடிப்பும், அவருடைய ஆற்றலும், அவருடைய செய்கையும், அவர் பழக்க வழக்கங்கள் எனக்கு ஒரு புதுமையாக தெரிஞ்சது. நிச்சயமாக இந்த மனிதன் ஒரு காலத்தில் பெரிய நடிகனாக வருவாங்கிற எண்ணம் எனக்குள் இருந்தது. நான் வெளியில் யார்ட்டையும் சொல்லலை. அப்படிப்பட்ட நேரம் தான் அவரோட உறவு கொண்டு தொடர்ந்து படங்களை பண்ணி சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் எனக்கு என்னமோ இப்போ அது பெரிய தெரியல. ஏன்னா நம்ம வீட்டு புள்ள மாதிரி தெரியல அவர். ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவர் ஃபேமிலியோட, அவர் குடும்பத்தோட, அவருடைய சந்ததிகளோட, அவர் அண்ணனோட, அவர் வீட்டோட, பெங்களூரில் இருக்கிற வீட்டோட, அவர் தந்தையோட பழகினவன். அவர் தந்தையை பார்த்த சினிமாக்காரன் யாரும் இருக்க முடியாது என்னை தவிர. ஏன்னு கேட்டால் அவர் தந்தை போலீஸ்காரராக இருந்தார். வயதான காலம் என்னை அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார்.
வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கன்னடத்தில் அப்பாட சொல்கிறாரு, உங்கள் மாதிரி தான்ப்பா இப்போ இவர் எனக்கு. நான் என்ன அர்த்தம் கன்னடத்தில் சொல்கிறார். எனக்கு அப்போ ஒரு ஷாக். உங்கள் மாதிரி தான் இவர்னா நம்மளை தகப்பானா மதிக்கிறாளோ அப்படிங்க ஒரு சின்ன சந்தேகம். அங்கேயே சாப்பிட்டோம் கொண்டோம். என் கையை பிடிச்சி அவங்க அப்பா கையில் வச்சார். அவருக்கு கண்ணு தெரியாது, போலீஸ் ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்காது. நல்லா இருக்கலாம் சௌக்கியம், ரெண்டு ஒரு வார்த்தை தமிழில் பேசுகிறாரு. எனக்கு அன்னையிலேருந்து நான் அவருக்கு அடிமை ஆகிட்டேயா. ஆமாம் ஆமாம். நீங்கள் அவருக்கு அடிமையாகி போய் அவர் உங்களுடைய நட்பு வந்து அதிகமாக உங்க கூட ஈடுபட்டாரு அப்படின்ட்டு நம்மளோட இங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற இது வந்து அப்போ கிடையாது. அப்போ வந்து ஒரு நடிகர். உங்களுக்கு வந்து என் நண்பன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றதுல பெருமையா இருக்கா, இல்லை சூப்பர் ஸ்டாராக இப்போ இருக்கிறவர் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்றது? சார், எனக்கு இப்போ எல்லா பெருமையும் இவ்வளோ பெரிய புகழ் உச்சியில் இருந்து ஒரு சாதாரண மனிதனை நேசிக்கிறான ஒரு மனிதன், அதை நினச்சி தான் அவரை பாராட்டுறேன். யாருமே அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு போன பிறகு திரும்பி கூட பார்த்தவர்கள் இல்லை. சினிமா உலகத்தை வளர்றவர்களையும் தான் யார் எப்படி இவர் மேக்கப் மேனா அப்படின்னு பார்ப்பாங்க. வளர்ந்த பிறகு என்னென்ன சொல்ல குட் பை அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. இவர் தொடர்ந்து இன்றைக்கு வரையிலும், நேற்று வரையிலும், இன்றைக்கு வரையிலும் என்னுடைய ஃபேமிலி நண்பர்களாக இருந்து ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவையோ அத்தனையும் எனக்கு செய்து விட்டு நீங்கள் அவர் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நல்ல விதமாக நல்ல மனிதனாக சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் ஐயா. கடைசியாக எப்போ அவர் உங்ககிட்ட பேசினார்? இப்போ வந்து சமீப காலமாக நான் வந்து அவரை பார்த்து 1 வருஷம் ஆச்சு. ஏன்னா 2வது பொண்ணுக்கு வளைகாப்பு நடந்த அன்னைக்கு எனக்கு இங்கே வண்டி அனுப்பிச்சிருந்தாங்க. நான் போயிருந்தேன். நடக்க முடியலை என்னால். ஊண்டுகோலை ஊண்டிக்கிட்டு அங்கே வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு எல்லோரும் மரியாதையை செய்து அனுப்பிச்சி வச்சாங்க. அதுக்கு பின்னாடி நான் அவரை பார்க்கல. சமீபமாக பார்த்தது அமெரிக்காவில் இருந்து அவருடைய துணியை மாத்திரம் பார்த்தேனே தவிர அவளை பார்க்கலை. ஏன்னு கேட்டால் அமெரிக்காவிலிருந்து 22ஆம் தேதி புறப்பட போகிறாரு. உங்களுக்கு கூட தெரியும் அமெரிக்கா போகிறதுக்கு உடம்பை பார்க்குறதுக்கு. அந்த அன்னைக்கு வந்து இருட்டில் ராத்திரி 3:30 மணிக்கு என்னோட பேசுகிறார் அவர். அண்ணே யாருக்கும் ஃபோன் பண்ணலை, உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டேன். இதை விட என்ன சார் வேணும் ஒரு மனிதனுக்கு? இந்த உணர்வு எந்த மனிதனுக்காக சினிமா கம்பெனியில் இருக்குமா? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நான் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு மனிதனை உள்ளன்போடு நட்போடு நேசிக்கிற ஒரு மனிதர்களை பார்க்குறது ரொம்ப அபூர்வம் சார், அபூர்வம். நான் பார்த்தது இல்லை. நான் 1959 சினிமாவில் என்ட்ராயிட்டோம். அநேகமாக பெரும்பாலான நடிகர்களுக்கு ஒப்பனை கலைஞர்களாக இருந்திருக்கேன். எனக்கு வாய்த்த ஸ்தாபனம் ஏவிஎம் ஹாலிவுட் ஒரு நிறுவனம். அதனால் பெரும்பாலான படங்கள் ஏவிஎம்மில் இருந்து போய்த்தான் பெரிய நடிகர்கள்லாம் உதயமானார்கள். அதைத்தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் இவர் ஏவிஎம்க்கு வந்த பின்னாடி தான் சூப்பர் ஸ்டார் ஆனார். அதுக்கு முந்தைய ரஜினிகாந்தாக தான் இருந்தார். அதனால் சொல்ல வரேன். அதுக்கு பின்னாடி அவருடைய யோகம், அவருடைய உழைப்பு, அவருடைய சின்சியாரிட்டி, ராத்திரி பகல் அவருடைய உழைச்சதுனால ஆண்டவன் அவரை அவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் வச்சுருக்கான். ஆண்டவன் கடவுள். யாருக்கு அந்த மாதிரி பிராப்தங்கள் கிடையாது. அவர் இமயமலைக்கு போயிட்டு வந்து என்னை கூப்பிட்டாரு. இமயமலை கேட்டு போயிருக்காரு. ஏற்கனவே உங்கள்கிட்ட ப்ராட்காஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்து நான் அங்கே கூப்பிட்டு பேசினேன். அங்கே இமயமலையில் என்னங்க இருக்குது அண்ணே? நான் போனேன். சொன்னால் நீங்கள் பயப்படுதிய. நானும் லதாவும் போனோம். லதா நடக்க முடியல. லதா நிப்பாட்டி நான் போனேன். ஒரு சின்ன ஒரு ஆடு புகுற இடம்தான் இருந்தது. ஆடு ஒரு மனிதன் தலையை விட்டு உள்ளே போகிற இடம்தான் இருந்தது. அதை அங்கே உள்ளே என்ன இருக்கிறது துணிச்சலா ஜிப்பா பேஜாமாவோட போகிறேன். உள்ளே போய் நுழைஞ்சு போகும்போது இங்கே வெட்டி இங்கெல்லாம் வெட்டி இரத்தக்காயம் ஏற்பட்டிருக்கு. உள்ளே போய் பார்த்தா 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ரிஷி அப்படி இது போட்டு ஆசனம் போட்டு உட்காந்து உடம்பு பூரா முடியாக இருக்குது. வெறும் எலும்பு கூட தான் தெரிஞ்சிச்சுன்னாரு. அப்படியா சார், நீங்கள் எதுவும் பேசுகிறீங்களான்னு கேட்டேன். அங்கே போய் உள்ள நுழையவும் என் வாய் அடைஞ்சி போச்சு. எதுவும் கேட்க முடியல. அவர்கிட்ட ஏதாவது கேட்போம்னு பார்த்தா எதுவுமே கேட்க முடியல. எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு இந்த வார்த்தை சொல்லையில். சார் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவங்க எலும்புக்கூடு.
காடிலாம் வளர்ந்துருக்கு. யாருக்குமே இது வரல நியூஸ் தெரியாது. எனக்கு மாத்திரம் சொல்லியிருக்காள். அவர் போட்டுக்கிட்டு இமயமலைக்கு போன ஃபுட்டர் கூட எனக்கு கொடுத்துருக்காரு. நான் வச்சுருக்கேன். இரவு நேரங்களில் அதைத்தான் போட்டுக்கிறேன் நான். அவர் வந்து சொல்ல போய் எனக்கு கை காலெலாம் ஆடி போச்சு. ஒரு மனிதருக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்கா? வாய் உள்ளே போய் பார்க்கவுமே அவரால் வாய் பேச முடியலாம். உள்ளே இருந்து வெளியே வரும்போது இந்த ரத்தக்கரை கடிஞ்சு போனது இதெல்லாம் இல்லையா, சுத்தமாக இருக்காராம். அப்படி ஒரு அதிசயத்தை பார்த்துட்டு வந்தேனேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம் சார், இது யாருக்குமே கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்குது, ஆண்டவன் உங்களுக்கு துணை இருப்பான்னு சொன்னேன் சார். ஆன்மீக ஈடுபாடு அப்படின்னா ரஜினி சார் வந்து கண்டிப்பாக அது அதிகமாக இருக்கு. இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்போத்துலேருந்தே அவர் அப்படிதான். இல்லைங்க, அவர் ஆரம்ப காலத்தில் ஆன்மீகம் உண்டு. சில காலம் ஒரு மாதிரியாக இருந்திருக்காரு. சில காலம் போக 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 ஃபேமிலி குடும்பங்கள் வர 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 ஆன்மீகத்துக்கு வந்துட்டார். அந்த ஆன்மீகம் வந்தால் தான் செய்கை, நடவடிக்கை, பேச்சு, வார்த்தை, மனிதர்களோட உறவுகள், நட்புகள் இவைகளெல்லாம் மாறுது மனிதனுக்கு. ஏன்னா மனுஷன் ஒரு 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 ஏஜ் தான். ஒரு ஏஜுக்கு மேலே போயிட்டா அறிவுலாம் வேறு விதமான வளர்ச்சி அடையும். அந்த 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 லெவல் வந்தவுடனே அவர் தன்னை ஒரு வாரியுடைய எண்ணங்களில் வந்து சரி நாம் இப்படி தான் நடந்துக்கிறது, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னை மாற்றிக்கிட்டார் சார். யாருமே அப்படி மாற்றிக்கிற முடியாது. சூப்பர் ஸ்டாரை பற்றி நான் முதல்ல அவர் பிறந்த நாள் விழாவுக்கு முதல்ல என் வீட்டில் வந்து இங்கே படம் எடுத்துகிட்டு போனாங்க. இங்கே எடுத்து திருவிழா எடுத்து இங்கே எடுத்து இங்கே எடுத்து அவருக்கு பரிசு கொடுத்தேன். என்ன பரிசு? இந்த ஃபோட்டோ. இது யார் கொடுத்தது? அந்த டிவி அந்த யாரு கேட்குறாரு. இது முத்தப்பண்ணன் தந்ததுன்னு சொன்னார். எப்படி? நான் போகலை, டிவியில் பார்த்தேன். அந்த ஃபோட்டோ காமிச்ச உடனே இன்னைக்கு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டார். நேதாஜியுடைய வழியை பின்பற்ற ஒரு மனிதன் முத்தப்பா தாங்கிறது தெரியும். ஒரு முத்தப்பா எனக்கு கொடுத்ததுன்னு சொன்னார் சார். எனக்கு அப்போ பாருங்க என்னை அறியாமல் ஒரு சந்தோஷம் எனக்கு தாங்க முடியல. இப்படிலாம் யார் சார் சொல்லுவா இன்னைக்கு? இங்கேயும் இருக்கார். என்ன மாதிரி எத்தனையோ பேர் நண்பர்களாக அவருக்கு பழகியிருக்காங்க. எத்தனையோ டைரக்டர் பழகியிருக்காங்க, அவர் பழகியிருக்காங்க, இவர் பழகியிருக்காங்க, ரொம்ப பேர் பழகியிருக்காங்க. என்னோட உறவு கொண்டது வேறு விதமான உறவு, நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப். மேக்கப் பேனா தான் என்னை ஒரு மேக்கப் பேனாவே அவர் எடுத்துக்கல. இப்படி ஏகப்பட்ட நடிகர்களுக்கு மேக்கப் போட்டு நம்ம கமல் சாருக்கே வந்து அந்த களத்தூர் கண்ணம்மா குட்டி கமலுக்கு வந்து மேக்கப் போடுது. நீங்கள் போட்டிருக்கேன். அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், ஜட்டியை போட்டு அவுத்து போட்டு போயிடுவார். கொய்யா மரம் அங்கே ஒன்று இருக்குது ஏபிஎம் ஸ்டூடியோவில், அதில் போய் ஏறிக்கிறதுக்குவார். அப்போ 2-3 பேர் போய் கூட்டிகிட்டு வருவோம் அவரை. இந்த மாதிரி இத்தனை பேருக்கு மேக்கப் போட்டு அவங்க கூட பழகின நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு எளிமையான ஒரு மனிதர் வந்து முன்னாடி உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு அவர் கூட எந்த அளவுக்கு வந்து வேவ்ல இருந்தது? இந்த மனிதர் வந்து இந்த மாதிரி ஆவாரு, இவர் கூட நம்ம நட்பு வச்சுப்போம், இதெல்லாம் எதிர்பார்த்து இல்லவே இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் கொண்டு அவரோட நட்பு வச்சுக்கல. இது தெய்வாதீனமாக கிடைச்ச எனக்கு நட்பு. ஏன்னு கேளுங்க, எனக்கு பூர்வீகம், நான் செய்த பூர்வீக புண்ணியம் ரஜினிகாந்த் எனக்கு நண்பராக கிடைச்சார். அவருக்கு மேக்கப் போடும் போது ஐயா பொதுவாக வந்து ஹீரோக்கள்லாம் வந்து வடிவம் இருக்கும், முக வடிவம், சதுரம் வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஸோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து ஒரு சதுரம் வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள்லாம் வந்தது. நீங்கள் ஒரு மேக்கப் போடும்போது எந்த அளவுக்கு மனக்கெட்ட ஒரு நண்பனா? நீங்கள் நான் செய்த படங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கு உள்ள மேக்கப்புக்கு அன்னைக்கு உள்ள மேக்கப்புக்கும் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி போய் ஹாலிவுட்டில் வந்து பெரிய மேக்கப் மேலே கொண்டாந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. படுக்க வச்சு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பிரட்டி வர பாதி ஜீவராக்கி அப்படி தான் எடுக்கலை. 10 நிமிஷம் 15 நிமிஷம் மேக்கப் போட்டு அவரை ஜாலியாக தட்டி கொடுத்து போங்க போங்க ஷார்ட் ரெடி அப்படின்னு மேக்கப் போட்ட விடான். அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பார்? ஒத்துழைப்பாங்க, எது சொன்னாலும் கேட்பார், அதிலே பேச மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மேக்கப்புக்கு மரியாதை கொடுத்துருந்தார். ஏன்னா அவர் பெரிய ஸ்டாருக்கு போய் ஒரு சாதாரண மேக்கப் முத்தப்பா மேக்கப் போடுறான்னா ஒரு மாதிரியாக நினைப்பாங்க மற்றவர்கள். இவர் வந்து நண்பனாக நினச்சி முகத்தை அப்படி கொடுத்து போடுங்க மேக்கப்பு அப்படின்னு சொல்லி அவரோட உறவு கொண்டவையா. இந்த 25 படங்கள்லாம் பார்த்தோம்னா எல்லா படத்துலையும் சின்ன வேஷங்கள், அந்த வேஷங்கள் வந்து ஞாபகமாக இருக்கும். இந்த அண்ணாமலை படத்துல அண்ணாமலை அவர்களே அப்படின்னு ஒரு ஜோசியக்காரர் அவர்கள், தம்பிக்கு எந்த ஒரு படத்தில் வந்து. ஸோ இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரும்போது இயற்கையாகவே தெரியும் ரஜினி சாருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட ஏதோ ஒரு குடும்பம் பண்ணிட்டு போவார், உங்களை வந்து பின்னாடி இப்படி தட்டிட்டு போயிடுவார். ஸோ அந்த அளவுக்கு ஸ்க்ரீன்லேயே உங்ககிட்ட அவ்வளோ குறும்பாக இருக்காரு. அதான் உண்மை. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி இருக்கே, அதுதான் உண்மையான நட்பு சார். அவர் இப்போ
அவர் பண்ண சினிமாக்களில் என்னை ஒரு சின்ன வேஷம் பண்ண வச்சுருவார். ஏதோ சின்ன கேரக்டர் பண்ணுங்கண்ணே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாஷம் பண்ண. அப்படி பண்ணால் தான் தம்பிக்கு எந்த ஒரு நம்ம அந்த படம் என்ன டெல்லியில் போய் எடுத்தோம். இந்த சர்வர் அவருவே வேலைக்காரன் தோட்டத்தில் பார்த்துருக்கேன்னு ஒரு சர்வராக வருது. அப்புறம் அண்ணாமலையில் கிளி ஜோசியம் பார்ப்பேன் அவருக்கு. இப்படி பல படங்கள். அப்புறம் ஒரு இடத்துல மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். அவர் இந்த சாங்கில் எட்டி வச்சுட்டு போவார் என்னங்க. ஆமாம் ஆமாம், குடும்பத்தை தான் அதிகமாக செய்வார். ஏன்னா நான் அவ்வளோ நட்பாக இருந்தவன். ஆமாம் ஆமாம் ஆமாம். மறக்க முடியாதுன்னா என்னால் என்றைக்கு மறக்க முடியாத ஒரு ஆத்மா அவர். என் மக்களை மறந்துடுவேன், என் மனைவியை மறந்துடுவேன், என் உற்றார் உறவை மறந்துடுவேன், என் சுற்றார்களை மறந்துடுவேன். ஆனால் சூப்பர் ஸ்டாரை மாத்திரம் என்னால் மறக்க முடியாது. ஏன்னு கேட்குறீங்களா? என் மகனாக இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். என் வாழ்க்கைக்கு உறதுணையாக இருக்கிறார் சூப்பர் ஸ்டார். அவர் வந்து நீங்களும் அவரும் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது உங்கள் 2 பேருக்குள்ளே நடந்த ஒரு மறக்க முடியாதுன்னா அவர் எவ்வளோ பெரிய ஸ்டார். அவர் அந்த சாப்பாட்டில் நான் போய் எடுத்து சாப்பிட்டேன்னா அப்படின்னு அர்த்தம். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார். அவர் தொட்டதை ஒருத்தர் அர்த்தம் தொட முடியுமா? அப்புறம் ஏங்கிட்ட இருக்கிற பொருளை அவர் எடுத்துக்கிட்டு யார் சொன்னால் நம்ப மாட்டாங்க சார். அப்படி ஒரு ஆத்மாவை பார்க்கவே என்னால் முடியாது. ஒரு 4 படம் பண்ணவுடனே அங்கே திரும்பி பார்க்கல இந்த உலகம். 4 படம் தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம மேக்கப் தானே பார்க்க, ஏதோ வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய இந்த சமுதாயம், யாரையும் கூட சொல்ல தப்பாக நினைக்காதீங்க, இந்த சமுதாயம் ஒரு மேக்கப்பை இந்த அளவுக்கு நட்புக்கு, இந்த அளவுக்கு ஒரு சுமூகமான ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்து குடும்பத்தோடு என்னை ஒரு மனிதனாக்கி அவங்க குடும்பத்தோட நல்லது கண்டதில் பங்கீடு கொள்ளக்கூடிய வாய்ப்பை எனக்கு தந்த அந்த மகானுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டவனாக இருப்பேன் ஐயா. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் நீடூடு வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன் ஐயா. ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களை கண்டுபிடிக்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா மெட்ராஸ் அந்த அளவுக்கு மாறி இருக்கு. ஸோ இப்படி மெட்ராஸ் மாறுறது, மக்கள் மாறுறாங்க அப்படின்னும் போது நம்ம சூப்பர் ஸ்டார் மட்டும் எப்பவுமே எளிமையாகவே இருப்பார். அப்படி இருக்கும்போது அவர் அப்போதுலேருந்தே அப்படி தானே, அவர்கிட்ட அந்த எளிமைன்ற பண்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? அவர் வந்து அவருடைய எண்ணங்கள்னா இது வந்து நிரந்தரமல்ல. நல்லா சொல்கிறது, நல்ல கவனமாக கேளுங்க. வாழ்க்கை நிரந்தரமல்ல, வரும் போகும். எனக்கு இது சொந்தம், உனக்கு இது சொந்தங்கிறது சொந்தமே கிடையாது என்று இருப்பார். நாளை இல்லை. அவர் சொன்னது கருத்துக்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன். எது நம்முடையதல்ல, நாம் கொண்டு வந்ததல்ல, கொண்டு போவதும் இல்லை என்று எனக்கு சொல்லியிருக்கார். இதை விட என்ன சொல்லியே ஒரு மனிதன் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. அப்போ அந்த அந்த மகாத்மாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஆத்மா ரொம்ப அமைதியாக தான் இருக்கும், அமைதியாக தான் நடக்கும். எல்லாமே ரொம்ப சாந்தமாக தான் அவருடைய நடப்பு பழக்க வழக்கங்கள்லாம் உண்டு. வேறு என்ன எதிர்பார்க்குறீ என்னிடமிருந்து? நீங்கள் வந்து அவர் கல்யாணம் முதற்கொண்டு வந்து அவர் கூட அவர் கல்யாணத்தப்போ கூட கூடியே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அது எந்த அளவுக்கு வந்து உண்மை? அதான் அதுக்கு காரணம் என்னென்னா, கல்யாணத்துக்கு முடிஞ்சு அவர் திருப்பதியிலேருந்து வந்தோன்னே நாங்கள் 2 பேரும் 3 பேரும் போய் ஊட்டியில் ஷூட் பண்ணிவிட்டு என்னுடைய பழக்க வழக்கத்தை அந்த அம்மையார் பார்த்தாங்க. ஓ, நல்ல பழக்க வழக்கம் உள்ள மனிதன் இவர், நம்மளுடைய கடமனோடு இருந்தால் நல்ல பழக்கங்களை உண்டாக்கும்னு சொல்லி அந்த அம்மா என்னை ரொம்ப நேசித்தாங்க. எனக்கு பயம் வந்துடுச்சு. ஒரு பெண் சூப்பர் ஸ்டாருடைய மனைவி ஒரு சாதாரண மேக்கப்பெண்ணை நேசிக்கிறாங்கன்னா ஆமாம், அதுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதை. இன்றைக்கி போனாலும் பாதத்தை தொட்டு நான் யார், நானே கேட்குறேன் உங்களை, நான் யார், திரும்பி பார்க்குறேன். திரும்பி அந்த தெய்வங்கள்லாம் என்னை வந்து நேசிக்குது. அதுக்கு உதாரணம் அவர் 36வது ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தன் பேர் வச்ச அந்த விழாவில் தான் அங்கே ஒரு பெரிய விழா படம் அங்கே இருக்குது. நீங்கள் அதை எடுக்க அது அத்தனை கடந்த கால நடிகர்கள், இன்றைக்கி உள்ள சினிமா நடிகர்கள் யாரும் இல்லை. அது கடந்த கால நடிகர்கள், கடந்த கால ப்ரொடியூசர்கள், கடந்த கால கவிஞர்கள், எழுத்தாளர்கள், இயக்குநர்கள் அத்தனை பேர் அந்த படத்தில் இருக்காங்க. நீங்கள் அதை வச்சு நீ புரிஞ்சுக்கலாம். நான் உட்கார மாட்டேன், வந்து உட்காருங்கன்னு தகராறு பண்ண கீழே போய் உட்கார்ந்துருக்கேன் பாருங்க. என் பக்கத்தில் அவருடைய மகள், சின்ன மகள் வந்து உட்கார்ந்தது. இந்த மாதிரி புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது தெரியுது, நம்ம ஒரு புகைப்படமாக பார்த்து அதோட நினைவுகளை பற்றி தெரிஞ்சுப்போம்.
இந்த புகைப்படம் எப்போ எடுத்ததுங்க இது அவங்க 2 பேர் இந்த படமா ஏர்போர்ட்டுக்கிட்ட ஷூட் பண்ணோம். அந்த என்ன ஹோட்டலு ஏர்போர்ட்டுக்கு ஏற்றாலும் பெரிய ஹோட்டல் இருக்குது. அந்த ஏர்போர்ட்டில் ஷூட் பண்ணோம். அவர் குழந்தைய பற்றி தவறான செய்திகள் வந்தது. எப்போ அந்த காலத்தில் குழந்தையே இவங்க காட்டுறதில்லை. நான் பிறந்ததுலேருந்து ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு வந்தேன். காட்டுறதில்லை. அது வளர 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 இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி அந்த 2ஐயும் கூட்டிகிட்டு வர சொன்னேன். அந்த ஏர்போர்ட்டுக்கு கூட்டி வந்து அந்த ஹோட்டலில் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும். நான் தாராளமாக எடுத்துக்கொடுங்க. நம்ம சொல்கிறதுக்கு பதில் சொல்லலை. வேணாண்ணே வேணான்னு சொல்லலை. பாருங்கள் அந்த பெரிய மனிதன். நான் யார், அவள் யார், அவளுடைய பிள்ளைகள் யார், எழுகணுன்னு அப்புறம் உட்கார வச்சு அந்த குழந்தைகளுடைய ஃபோட்டோ எடுத்து ஒரு பேச்சுக்கள் நடந்தது. ஊனமுற்ற பெண்கள்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் ஒரு பேச்சு வந்தது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதற்காகவே நான் அதை எடுத்தேன். அந்த தெய்வங்களை பாருங்கள், போய் பேசாதீர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெக்கார்டுக்காக அந்த படம் எடுத்தது. உங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த புகைப்படம் எப்போ எடுத்தது? அந்த புகைப்படமா நாங்கள் ஒரு சொந்த படம் பண்ணி கொடுத்தாரு. அந்த படத்தில் நகைக்கடையில் போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது. பாலு ஜுவல்லரின்னு மாம்பழத்தில் பெரிய ஃபேமஸ். அந்த முதலாளி என்னோட நண்பர். அவர் சொன்ன ஒரு நாளைக்கு ரஜினிகாந்த் இங்கே கூட்டிகிட்டு வந்துரு முத்தப்பா, அந்த ஆள் காலை வச்சுட்டு அங்கே போட்டு அது போதும், நீ செய்கிறோட ஹெல்ப்பாக இருக்கட்டும். நான் டைரக்டரை சொல்லி, சார் ஒரு சின்ன சீன் பண்ணுங்க, இவர் நகை போய் பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரி அந்த கடையில் ரஜினி வெறும் ரஜினியை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு சீனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுவோம். அந்த சீனை எழுதி அவர் நகை போய் பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரி ஒரு சீனை எழுதி கொண்டு போய் அவர் வீட்டில் வச்சு அவரோட இருந்து எடுத்ததான் அந்த ஆமாம் விருந்து படம் ஐயா. அந்த விருந்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது ரஜினி சார் படம் படம் விருந்து விருந்தா? ஆமாம், நீங்கள் சாப்பிடுங்க. அது மேலே மேலே இருக்கிற அவர் ஒய்ஃபு. அது எப்போ எடுத்து? அது எப்போ எடுத்தோன்னா இங்கே அடிக்கடி வந்து கூட்டிகிட்டு போவாரா, என் மனைவி தவறாக நினைப்பாங்கன்னு சொல்லி ஒரு சினிமா ஹீரோ கூட சூப்பர் ஸ்டாரோட இந்த நம்ம புருஷன் போய் எங்கே வச்சு சாப்பாடு போடுறாளோன்னு ஒரு உணர்வுகள் ஏற்படும். அவர் பெரிய சூப்பர் ஸ்டாரு, நம்ம சாதாரண ஆட்கள் வீட்டில் கொண்டு வரண்டாவில் வச்சு சோறு போடுறான்னா இல்லைன்னு ஒரு பெரிய சந்தேகம். அந்த சந்தேகத்தை தீர்க்க உடனே அவருடைய ஒய்ஃபை கூப்பிட்டு அண்ணனுக்கு சாப்பாடு போடு, எனக்கு அண்ணனுக்கு போட சொல்லி தோல் மேலே கையை போட்டு அந்த ஸ்டில் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் அங்கே சாப்பிட்டு இங்கே வர்றதுக்குள்ளே அந்த ஃபோட்டோ என் வீட்டுக்கு வந்துடுச்சு. அப்போ தான் என் மனைவிக்கு ஒரு சாந்தம் ஏற்பட்டோ, இவ்வளோ பெரிய ஆளா, அவ்வளோ தப்பாக பெரிய ஆளா ஒரு நடிகர் நம்ம புருஷனை மதிக்கிறார் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பெருமிதம் ஏற்பட்டது. அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என் நண்பன் கிட்ட இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப பிடிச்சது நான் தான் சொல்கிறேனே, அவன் ஒரு பெரிய யோகி சார். யோகி அவனெல்லாம் சாதாரணமாக சாக மாட்டான் சார். அந்த ஆள் அவன் தெய்வமாக ஆவார் சார், தெய்வமாக ஆவார் அந்த மனிதன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் அவர் தெய்வமாகும் சந்தர்ப்பங்கள் இருக்குது. நான் இருக்கணும் இல்லையோ, நாளையோ இன்றையோ நாளையோ தெரியாது, அவர் தெய்வம் ஆயிடுவார். யாரையும் தன்கிட்ட கால் சீட்டு வாங்கி அந்த நேரத்தை வீணாக்க மாட்டார். ஒரு முதலாளி விட்ட டேட்டை கொடுத்துட்டு தன் படத்துக்கு என்ன உழைக்கணுமோ அதை உழைப்பார். எவ்வளோ சின்சியாரிட்டியாக நடிக்கணுமோ நடிப்பார். ராத்திரி பகல் பார்க்காம போல நடிப்பார். இதை விட ஒரு மனிதனுக்கு என்ன சார் உணர்வு வேணும்? தான் வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாகவே உழைக்கணும்னு ஒரு மனிதன் நினைக்கிறானே, இதை விட ஒரு என்ன தேவை உங்களுக்கு? அதுலேருந்து அவர் பகவான் அவரை உச்சத்துக்கு கொண்டுகிட்டு வந்துட்டார். இது வரைக்கும் நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்றத வெளிப்படுத்துகிற மாதிரி நான் இருந்தான் அப்படின்ற மாதிரி எதனா ஒன்று காமிச்சிருக்காரு? இல்லவே காமிச்சு இதுவரை அவர் காட்டவே இல்லை. அவர் நடிப்பை கொடுத்தா சீன் என்னன்னு கேட்பார், அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதை நடிப்பார், அவ்வளோதானே தெரியல. தான் அது சூப்பர் ஸ்டார், அதை காட்டணும் கொள்ளணும் அந்த எண்ணங்கள் உடம்புல அவர் வரவே இல்லை. அவருக்கு இயற்கையாக அது வந்து சேர்ந்து போச்சு. இயற்கையாக அந்த நடிப்பு அவர் உடம்போடு ஒட்டிக்கிச்சு. அவர் செய்கிறதுனா நமக்கு நடிப்பாக தெரியுது இன்றைக்கி. அவ்வளோ இயற்கை. அப்படி போடுவார் சிகரெட்டை, புரியுதுங்களா? அப்படி போடுவார். ரொம்ப பேர் போட்டிருக்காங்க சினிமாவில், அந்த ஸ்டைல் வரல. நான் பார்க்குறேன் டிவியை, இப்படி போடுவாங்க. அவர் போடுற ஸ்டைல் வரல. அது வந்து இயற்கை அமைகிறது. அந்த மாதிரி அமைப்பில் அந்த மகான் வந்திருக்காரு. என்னை பொறுத்தளவில் அவர் வந்து நடிகராக தெரியல, எனக்கு ஒரு கடவுளா
ஒரு 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 சினிமாவுடைய புகழுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த ஆள் மூலியமாக தான் சினிமாவுக்கு பேரும் புகழும் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கேன். அவரை பொறுத்தளவில் ஒரு இந்த மாதிரி நடிகர்கள் இல்லைன்னா சினிமா வேகம் போகாதே, வேகமாக போகாது. அவர் சூப்பர் ஸ்டார் அவர் நடிச்சிருக்காருன்னு ஓடுறான், இங்கேருந்து சிண்டு இருக்குது கோயம்பேட்டுக்கு, அங்கே போய் தேட்டருக்கு 1000 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்குறேன். யாராக இருந்தாலும் அவங்க நண்பன்கிட்ட வந்து சில ஒளிவு மறைவுலாம் எதுவுமே இல்லாமல் பழகுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வந்து அவர் எந்த அளவுக்கு இருந்தார், அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா சூப்பர் ஸ்டாருக்கு எந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும்? அவருக்கு பிடிச்சது என்னன்னு சொன்னால் ஒரு எளிமையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவருக்கு எளிமையாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இந்த படாடவும் அந்த ஸ்டைலு அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ரஜினி சார் வந்து எந்த இடத்துல வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், அதிகமான நேரம் செலவழிப்பது வந்து அவர் எந்த இடத்துல? நேரத்தை செலவழிக்கிறது இந்த ஃபைட்டிங். ஒரு நேரம் வந்து திருநெல்வேலியிலேருந்து ரயிலில் இருந்து குதிக்கிறதுக்கே நாங்கள் டூப் போட்டுறோம், வேணாம் நானே செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ரயிலில் பாலத்தில் வரும் ரயிலில் அப்படி தொங்கிக்கிட்டே வருவார் அந்த பாலத்தில் பிரிச்சுட்டு. அது யாரும் செய்ய மாட்டாங்க, டூப்பு போட வேணான்ட்டார். நான் பார்க்குறேன், அந்த தைரியம் யாருக்கும் வராது, அந்த ஸ்டைல் யாருக்கும் வராது, அந்த தைரியம் வராது. அந்த வந்து தொழிலில் அவ்வளோ பற்று உள்ளவர். நீங்களும் ரஜினி சாரும் நெருக்கமாக இருக்கும்போது, நட்பாக இருக்கும்போது நீங்கள் அவரை எப்படி கூப்பிடுவீங்க, அவர் உங்களை எப்படி கூப்பிடுவார்? அவர் வந்து என்னை முத்தப்பண்ணின்னு தான் கூப்பிடுவார். நான் வந்து என்னங்க சார்னு கேட்பேன். இதுதான் எங்களுக்குள்ள இத்தனை ஆண்டுகள் நட்பாக இருந்து முறையாக கௌரவமாக வாழ்ந்த மேக்கப்பன் முத்தப்பாங்கிறது ஒரு பெரிய மரியாதைக்குரிய வடிவன் அவர். அதை நான் என்னால் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. எந்த அளவுக்கு எமோஷ்னலான ஆள் அவர்? எமோஷன் ஏன்னா அவர் அழுது பார்த்ததில்லை, நம்ம இதில் பார்த்துருக்கோம் ஸ்க்ரீனில், ஒரு படத்தில் அவர் அழுது நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் உடஞ்சி போய் அழுது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றது என்னைக்கு? எமோஷன் எதுவுமே ஆக மாட்டார் சார் அவர். அவ்வளோ கிடையாது. வில் பவர் ஃபீல் சினிமாவில் ஒரு வில் பவர் மேன்னா சூப்பர் ஸ்டார் தான், வேறு யாரும் எதுக்குமே கலந்து கிடையாது, எதுக்கும் கலங்க மாட்டார். அதுக்கு தானே உதாரணம் சொன்னேன், கொண்டு வந்ததும் இல்லை கொண்டு போவதும் இல்லை. அவர் அந்த தாட்டில் இருக்காது. இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரன் சொல்லலாம், அவர் கொண்டு போக போகிறது இல்லைங்கிறது அவருடைய எண்ணம். புரியுதுங்களா? இது 2 வார்த்தையே உங்களுக்கு போதுமானது சமுதாயத்துக்கு. சூப்பர் ஸ்டாரை பற்றி கொண்டு வந்ததும் இல்லை கொண்டு போவதும் இல்லை. எந்த ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு உங்கள் கூட முழு நேரமும் வந்திருக்காங்க? இருந்திருக்காரு. எல்லா பிறந்த நாளைக்கும் அவர் வீட்டில் போய் விசேஷமாக கொண்டாடுவோம். ஒரு பிறந்த நாளைக்கு இங்கே வந்து என் வீட்டிலே எல்லாமே எடுத்து ஃபோட்டோக்கள் எடுத்து என்னை வழி நடத்தி அங்கே வரலையும் கொண்டு போய் நேதாஜி படத்தை அவருக்கு பரிசு கொடுத்து அங்கே அவர் வீட்டில் வச்சு அதை டிவியில் காமிச்சாங்க. யார் கொடுத்ததுன்னு கேட்டால் முத்தப்பண்ணன் தந்ததுன்னு சொன்னார். இந்த வருஷம் பிறந்த நாள் இன்னைக்கு என்ன மாதிரியான கிஃப்ட் அவருக்கு நீங்கள் தருவீங்க? அவங்க என்ன கிஃப்ட்டு கொடுத்தது என்ன இது நான் அந்த நேதாஜியை தான் கொடுக்க முடியும், கர்ம வீர காமராஜர் தான் கொடுக்க முடியும். அவன் தான் நேர்மையான அரசியல் நேர்மையானம் உள்ளவன். நான் பார்த்த தியாகிகளில் உண்மையான ஒரு காங்கிரஸ்காரன் காமராஜர். நான் பார்த்த அரசியலில் தேச தியாகி, தன்னை அர்ப்பணித்தவன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவர்களை தவிர நான் வேறு எதையும் கொடுக்க விரும்பலையா. நீங்கள் வந்து அவருக்கு இந்த பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் நண்பனுக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இல்லாமல் ஒரு நண்பனுக்கு நீங்கள் என்ன வாழ்த்து சொல்லணும்? அவர் ஈடூடி வாழணும், இன்னும் இந்த சமுதாயத்துக்கு சினிமா உலகத்துக்கு தன்னால் இயன்ற தொண்டுகளை செய்யணும், நல்ல பெகழையும் நல்ல புகழையும் அவர் சம்பாதிக்க வேண்டுமென்பது என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் உங்கள் நண்பனை நேரடியாக பார்த்து சொல்ல முடியலனாலும் இந்த கேமரா வழியாக அந்த கேமராவை பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்த்தை வந்து அவருடைய 67வது பிறந்த நாளுக்கு தெரிவிச்சிங்க. நீடூடி வாழ்க சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க வாழ்த்துக்கிறேன்.